ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்மூதி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு தேங்காய், 2 மாம்பழம், அப்புறம் வந்து ஒரு செவ்வாழை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்தில் வந்து பாதாம் பிசின் நைட்டே நான் ஊற போட்டு வச்சுட்டேன். பாதாம் பிசின் எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப வயிற்றுக்கு குளிர்ச்சி, நம்ம கர்ப்பப்பை பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ஸ்மூதி ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோ, இந்த செவ்வாழை எல்லாத்தையும் நான் நறுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காயை வந்து ஒரு கெட்டியான பாலாக நான் எடுத்துக்கிற போகிறேன். பால் அப்படி போட்டு அரைக்க போகிறதில்ல. பால் எடுத்துகிட்டு அதோடு தான் இந்த பழங்களையெல்லாம் போட்டு நான் இன்றைக்கி வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழம், அப்புறம் வந்து மாம்பழம் எல்லாத்தையும் வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு, அது கூட பாருங்கள் நான் பாதாம் பிசின் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்டா சில பசங்க குடிக்க மாட்டாங்க பாதாம் பிசின்லாம் போட்டால். இந்த மாதிரி நம்ம போட்டு அரைச்சி கொடுக்கும்போது அந்த ஸ்மூதியும் வந்து ஒரு நல்ல திக்காக இருக்கும். பசங்களுக்கும் தெரியாது. நம்ம பெரியவங்க மட்டும் மேலே போட்டு நம்ம சர்வ் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூதி. அஸ்ஸலாமு அலைக்கும்.